நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 6ஆம் பதிகத்தின் 9ஆம் பாசுரத்தில், எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்றாய் இலங்கை செற்றாய் மராமரம் பைந்தாள் ஏழுருவ உருவாளி கோத்த வில்லா கொத்தார் தண்ணம் துழாயினாய் அமுதே உன்னை என்னுள்ளே குழைத்த எம் மைந்தா வானேரே இனி எங்கு போகின்றதே என்று பாடுகிறார். உன்னை வந்து சேவிப்பவர்களின் களைப்பை நீக்கவல்ல குளிர்ந்த திருவேங்கடமலையிலே எழுந்தொருளி அதன் மூலம் என்னை முதலிலிருந்தே ஆள்கின்ற சுவாமி நீதான் என்பதை காண்பித்து என்னை உனக்கு அடிமையாக்கி கொண்டவனே, சீதையுடன் நீ சேர்ந்திருந்த நிலைக்கு விரோதியாக வந்த ராவணனை அழித்தது போல நான் உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு தடையான விரோதிகளை அழித்து மயர்வரமதிநலம் அருளினவனே, பருத்த அடிபாகம் கொண்ட 7 மராமரங்களில் ஏற்கனவே நேர்த்துளைகள் இடப்பட்டிருந்தால் அதில் எவ்விதம் முத்துக்களை நூலில் கோர்த்து ஒவ்வொன்றாக தள்ள இயலுமோ அதுபோல அந்த சால விருட்சங்களை உன் அம்பு மூலம் துளைத்து அவற்றை ஒன்றாக கோர்த்து தள்ளிய வலிமை பொருந்திய கோதண்டம் என்னும் வில் கொண்டவனே, கொத்தாக மலர்ந்து குளிர்ந்துள்ள துளசியால் வட்டமாக அலங்கார வளையம் அமைத்து அதனை திருமுடியில் சூடி நின்றளவோ மராமரம் எய்தினாய். இவ்விதம் எனக்கு எப்போதும் இன்பம் அளிக்கவல்ல அமிர்தம் போன்றுள்ள உன்னை 2 நீர் பதார்த்தம் ஒன்றாக கலந்தது போல் என்னுள்ளே கலந்துவிட்டு இனி நான் போகிறேன் என்று கூறினால் போக விடுவேனோ? என்னுடன் கலந்த காரணத்தால் மிகவும் புதுமையான இளமை பெற்றவனே, இதனால் நித்தியசூரிகள் கூட வியக்கும் விதமாக நின்றவனே, இப்படி நீ இல்லாமல் நான் இல்லை என்று ஆன பின்பு இனி என்னை தவிர உனக்கு வேறு போக்கிடம் உண்டோ என்று கூறுகிறார்.